ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எம்ஐ மொபைல், அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 75% பேர் எம்ஐ மொபைல்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இந்த சர்வே ரிப்போர்ட் படி பார்க்கும்போது எம்ஐ மொபைல்ஸ் வச்சுருக்கவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஐ மொபைலில் இருக்கிற, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணக்கூடிய நார்மல் மெசேஜஸில் இருக்கிற நிறைய மறைஞ்சிருக்கிற செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக சொல்லணும்னா இந்த செட்டிங்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்ஐ மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸில் இருக்கிற நிறைய ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மெசேஜஸுடைய ஆப்பு. பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் நமக்கு இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தான் மெசேஜஸை அனுப்புவோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு வரும். ஆப்ஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இதில் நம்ம நம்பர் அடிப்போம். டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் அடிப்போம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் மெசேஜஸை நம்ம தேவையான மெசேஜஸை நம்ம இதில் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி சென்ட் பண்ணுறதோட எல்லாருமே அதை முடிச்சுருவாங்க. ஆனால் இதுக்குள்ளேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சைடில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டு, பிக்சர்ஸு, டேக் ஃபோட்டோ, ஃபேவரைட்ஸு, டைம்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் மணி, இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட்டு, ஆடியோ, வீடியோ, ஸ்லைட் ஷோ, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வரும். இதெல்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது காண்டாக்ட் அனுப்பணும்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் தான் ஒரு காண்டாக்ட்ஸ் அனுப்பணும்னா நீங்கள் அனுப்புவீங்க. அதே இது நார்மல் மெசேஜில் அனுப்பக்கூடிய ஃபியூச்சர்ஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக உங்களுடைய காண்டாக்ட்ஸுக்குள்ளே போயிடும். அந்த காண்டாக்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி இது மூலமாக நீங்கள் காண்டாக்டில் மூலமாக எஸ்எம்எஸ் நீங்கள் டேரெக்டாகவே அனுப்பிக்கலாம். அப்புறம் பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஆல்பத்துக்குள்ளே போயிடும். ஆல்பத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மூலமாகவே அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ, அதாவது டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து டேரெக்டாக அமுச்சக்கூடிய ஃபீச்சர்ஸும் இதில் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரைட்ஸ். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, ஏதாவது மெசேஜ் நல்லா இருக்குது, ஃபேவரைட்ஸில் போட்டு வைக்கணும் அப்படின்னா இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேவரைட்ஸ்லையும் போட்டு வைக்கலாம். அப்புறம் டைம்டுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நிறைய மொபைல்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்ஐ மொபைல்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்களா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதாவது நாளைக்கு பர்த்டே, நீங்கள் 12 மணிக்கு கரெக்டாக விஷ் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நம்பரை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டைம்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாளைக்கு டேட் போட்டுக்கிறேன். டேட் போட்டுட்டு 12 o'clock நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 12 o'clock நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே இது இப்போ பிஎம்மில் இருக்குது. பிஎம்மை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஈஸியாகவே மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஏஎம் இருக்குது, பிஎம் இருக்குது. அதாவது நீங்கள் 12க்கு மேலே, அதாவது இன்றைக்கி 12க்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏஎம்மாக மாறிடும். அதனால அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அனுப்புகிறேன். ஓகே, நான் இந்த மெசேஜ் டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது டைம்டில் தான் இருக்கும். அதாவது 28ஆம் தேதி 12 மணிக்கு தான் இந்த மெசேஜ் சென்ட் ஆகும் அந்த நபருக்கு. அதனால் அது வரைக்கும் இந்த மெசேஜ் சென்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா, எம்ஐ மொபைல்ஸில் எல்லாமே எம்ஐ பேங்கிற அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாகவே வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் எம்ஐ பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பே ஏதாவது பண்ணோன்னா எம்ஐ பே அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக டேரெக்டாக கொண்டு விடும். அது மூலமாக நீங்கள்
கேஷ் யாருக்காவது சென்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இது மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஏதாவது சப்ஜெக்ட் அதாவது எம்எம்எஸ் அனுப்ப விரும்புகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ, யாருக்காவது ஆடியோ அமைக்க விரும்புகிறீங்கன்னா இந்த ஆடியோ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் நீங்கள் கொடுக்க முடியும், அதனால் வீடியோ வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். அப்புறம் ஸ்லைட் ஷோ, ஏதாவது ஸ்லைட் ஷோ ஏதாவது அனுப்ப விரும்புகிறீங்க அப்படின்னா இது மூலமாக 5 செகண்ட்ஸ் ஸ்லைட் ஷோவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அனுப்பவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம், எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாகவே நிறைய செட் ஆகிருக்கும் மெசேஜஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்புறம் எடிட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான ரிப்ளையை நீங்கள் வந்து டைப் பண்ணி வைக்கிற ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோதான். இங்கே அடுத்த ஒரு செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போது செட்டிங்ஸுடைய மெயின் பேஜுக்குள்ளே வந்துட்டோன்னா டாப்பில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் மெசேஜிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. ஸ்மார்ட் மெசேஜிங் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணி என்னேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டேர்ன் ஆன் பண்ணிட்டோம். டேர்ன் ஆன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பேக் வந்துடுவோம். உங்களுடைய பழைய மெசேஜஸில் எல்லாமே ஏதாவது ஓடிபியோ ஏதாவது பேங்குடைய டிரான்சாக்ஷன் பின்னோ ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் உங்களுக்கு காமிக்குது. ஏதாவது ஓடிபி, அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஓடிபி தான். ஓடிபி ஏதாவது உங்களுக்கு எங்கே இருந்தாவது வந்திருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே காமிக்கும். ஓடிபி வந்து யாருக்குமே காமிக்காது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாக் ஸ்க்ரீன், உங்களுக்கு மெசேஜஸ் லாக் ஸ்க்ரீனில் காமிக்கணுமா வேண்டாமா, டெலிவரி ஸ்டேட்டஸ் வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரியான சிம்பிளான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிஷ்னல் செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா சிம் கார்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நார்மலாக எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எம்ஐ மொபைல் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.